அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். காஷ்மீர் தாக்குதலில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என லஷ்கர்-இ-தொய்பா தகவலை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இவர்கள் இதற்கு காரணம் இல்லை என்றால் வேறு யார் காரணம்? இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தினுடைய உள்ளூர் அமைப்பான, அதாவது இந்தியாவில் செயல்படக்கூடிய அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்கிற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணம் எல்இடி அமைப்பு தான் எனவும், அதற்கு அந்த இயக்கத்தினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய சைஃபுல்லா காலித் அல்லது சைஃபுல்லா கான் என்று அழைக்கப்படுகின்ற நபர் தான் முக்கிய காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நேற்றிலிருந்து தேசிய ஊடகங்கள் அனைத்துமே இவரை தான் குற்றம் சாட்டுகின்றன. இவர்தான் முக்கிய மூளையாக செயல்பட்டார் என்று. இந்த நிலையில்தான் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், இந்த தாக்குதலில் தமக்கோ அல்லது பாகிஸ்தானுக்கோ எந்த விதமான பங்கும் இல்லை என அவர் மறுப்பு ஒன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இந்தியா நாடகம் ஆடுகிறது, இந்த தாக்குதலை அவர்களுக்காக அவர்களே செய்திருக்கிறார்கள். எனவே உலக நாடுகள் இந்தியாவை ஆதரிக்க வேண்டாம், அவர்கள் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும். இந்திய ஊடகங்கள் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பையும் பாகிஸ்தானையும் களங்கப்படுத்தும் விதமாக அவர்களின் மீது பழி போடுகிறது. எனவே உலக நாடுகள் இந்தியாவை ஆதரிக்க வேண்டாம், அவர்கள் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் வீடியோவின் மூலம் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.